வணக்கம் நண்பர்களே. என்னை பொறுத்தவரையிலும் திருட்டிலே பெரிய திருட்டு எதுனா அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுறது தாங்க. எதற்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்போம், ஜனநாயகன் படத்தை யாரோ நெட்டில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகளில் வந்திருக்கு. உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க விஷயம். இதற்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் என்னன்னா, பொதுமக்களை விட அந்த திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு இதனுடைய வழி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த திரைத்துறையை பொறுத்தவரையிலும் ஒரு படத்தை எடுத்து அதை வெளியிடுறதுங்கிறது எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் நமக்கு தெரியல, பட்டு திரைத்துறையில் இருக்கவங்க சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றெடுக்கிற மாதிரி சமம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாரோ லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே வருந்தக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொடியூசர். 500 கோடிங்கிறது சாதாரணமாக. இப்போது அது லீக் ஆனதுன்னா அவருக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும். இதுக்கப்புறம் ஒருவேளை நிறைய பேர் அந்த படத்தை இப்போ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் போய் பார்ப்பாங்களா? பார்க்குற மக்கள் கம்மியாகுவாங்க. ஸோ அவருக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி உழைப்பை திருடுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய திருட்டு. இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2000 to 3000 கலைஞர்கள் இதற்காக உழைச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 148 நாட்கள் எடுத்திருக்காங்க. இந்த 2000 to 3000 கலைஞர்கள் அவங்களுடைய 148 நாள் ஒர்க்கை இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க வேலையை. ஸோ அவங்க உழைப்பு எல்லாமே வீணானச்சு. கண்டிப்பாக இது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு உரிய தண்டனை கொடுப்பாங்க. இருந்தாலும் இது உண்மையிலே விஜய்க்கும் ஒரு பெருத்த அடி, அந்த படக்குழுவினருக்கும் ஒரு பெருத்த அடி தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நன்றி.